ஹாய்! இத்தனை நாளும் விலாக் வீடியோ தான் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான். இது என்னன்னு தெரியுமா? இது காளான். இது நேச்சராகவே பிடுங்கிட்டு வந்த காளான். என் வீட்டுக்காரர் சீட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒரு செட்டு இருக்குது. அந்த செட்டில் பெரிய காளானாக இருந்துச்சு இந்த காளான். இதை கொண்டு வந்தாங்க. அவங்க தான் எப்பயுமே வைப்பாங்க. அதை நல்லாயிருக்கும் அவங்க வைக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி என் தம்பிக்கு அம்மாயிக்கு ஓடைக்கு இந்த மாதிரி போகும்போது கொண்டு வருவான். அவன் வைக்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் என் வீட்டுக்காரர் வைக்கிறதா என் தம்பி வைக்கிறதான்னு கேட்டால் என் தம்பி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக வச்சு தருவான் எனக்கு, எங்கள் அக்காவுக்கும். அப்புறம் இதில் வேலையே காளானை எடுத்து ஒரு தனியாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துடணும். அப்போ தான் அது சீக்கிரம் வேகிற மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வதக்கினோடனே நல்லா அந்த கலர் மாறணும். மாறின பிறகு அதே எண்ணெயிலேயே கடுகு, ஜீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடணும். இதை அந்த தண்ணி இல்லாமல் இருக்கும், நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் காளானை. தண்ணி ஈரம் இருந்தால் அந்த எண்ணெய்க்கு சர்றன்னு அவ்வளோ நேரம் அந்த எண்ணெய் இதாகிட்டே இருக்கும். தண்ணி இல்லாமல் நல்லா எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அந்த வதக்கின எண்ணெய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த எண்ணெயிலேயே கடுகு, ஜீரகம், சோம்பு இது 3 இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி எல்லாம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருப்போம். அதில் 3 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வெங்காயம், ஜீரகம், கடுகு, சோம்பு போட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கியிருப்பாங்க. எனக்கு காளான்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் காளான் பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு காளான்னாலே என் தம்பி தான் ஞாபகத்துக்கு வருவான்னு சொன்னேன்ல, அது ஏன் தெரியுமா? அவன் சூப்பராக காளான் வைப்பான். காளான் மட்டும் இல்லை, இதில் சிக்கன் கிரேவியெல்லாம் செம்மையாக வைப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் சமைச்சி செய்கிறத சாப்பிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ என் வீட்டுக்காரர் செஞ்சு தருவாங்க. எனக்கு என்னென்ன பிடிக்கும் பிடிக்காது, ஆனால் அவங்களுக்கு பிடிக்கிற விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கும். முக்கால்வாசி எனக்கு பிடிக்காதான் அவங்க சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காளான் எனக்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் பிடிக்கும். காளானில் வெங்காயத்தை போட்டு ஒரே ஒரு தக்காளி நல்லா கலர் மாறுற வரை வதக்கிட்டே இருக்கணும். என் வீட்டுக்காரருக்கு பச்சை மிளகா சேர்த்தாலே பிடிக்காது, ரொம்ப உரப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தான் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் ஸ்மெல்லாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது தக்கன காரத்தை கம்மி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டேன். நல்லா வந்துருந்துச்சு. அப்புறம் பாதி வெங்காயத்தை வச்சுட்டாங்க, போதும் ஒரு காளான் தானே அப்படின்ட்டு. அப்புறம் அதை அடுத்தது வேஸ்ட்டாக போயிடும், வச்சு யூஸ் பண்ணக்கூடாது வெங்காயத்தை. அதனால் அதிலேயே போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி, வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த காளான் இருக்குல்ல, அந்த காளானை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினா நல்லா அந்த ஏற்கனவே நம்ம வதக்கி எடுத்தனால அந்த ஸ்கின் கலர்லாம் மாறி இருக்கும். இது கூட இன்னமும் நல்லா சேர்ந்து வதக்கினா தான் அப்போது ஒரு ஸ்மெல்லு வரும். வீடே ஒரு மணம் மணக்கும், அந்த காளானாக வச்சுருக்கோன்ற அளவுக்கு இந்த ஸ்மெல்லு வரந்தாட்டிக்கு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். இதெல்லாம் எனக்கு வதக்கவே முடியாது, எனக்கு கை வலிக்கும்னு நான் வதக்கவே மாட்டேன் எப்பயுமே. எது வதக்குற விஷயமா இருந்தாலும் என் வீட்டுக்காரர் தான் வதக்குவாங்க. எனக்கு சமையலில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. காலையில் நான் எந்திரிக்கிறப்ப லேட்டானாலும் சரி, இல்லை பாப்பாங்களுக்கு என்னமா செஞ்சு கொடுக்கணுனாலும் சரி, இல்லை மழை பெய்யுது என்னமாவது பண்ணித்தாங்கனாலும் அவங்க தான் பண்ணுவாங்க. என்னையோட அவங்க தான் சமையல் சூப்பராக பண்ணுவாங்க. எனக்கே ஒரு சமயம் ஒரு டிப்ஸு சொல்லிக் கொடுப்பாங்க. இது அப்படி எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் குக்கர் மூட தெரியாது. அவங்க தான் எனக்கு குக்கர் மூடுறது எப்படி குக்கரில் சாப்பாடு வைக்கணும், அடுப்பு பற்ற வைக்கிறது எப்படி, இதெல்லாமே எனக்கு அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த பொடி சிக்கன் பொடி, இந்த சிக்கனுக்கு போடுவோம்ல, சிக்கன் பொரியலுக்கு போடுவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு
5 மினிட்ஸ் போதும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து எண்ணெயில் நல்லா வதக்கியிருக்கோம். அது போக தனியாக வேறு நல்லா வதக்கியிருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வேகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருந்தாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க. அப்புறம் சுட சுட இட்லி ஒரு பக்கம் வெந்துக்கிருந்துச்சு. அவங்க வரதுக்கு முன்னாடியே நான் இட்லி ஊற்றி வச்சிட்டேன். இட்லி தக்காளி சட்னிக்கு தக்காளியெல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் அத்தை வந்து எல்லோரும் ஆலவள்ளி கிழங்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிழங்கையுமே வேக போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இதையும் முடிச்சாச்சு. அந்த வேலையும் எடுத்து கிழங்கையும் உரித்து வச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த ஆலவள்ளி கிழங்கும் காளானும் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாமே இயற்கையாக எங்களுக்கு கிடைச்சது. சுட சுட இட்லி, ஆலவள்ளி கிழங்கு, தக்காளி சட்னி, காளான் கிரேவி ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. தேங்க்யூ.